வணக்கம். நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். திரையுலகில் பயணப்படுகிற வாய்ப்பு என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய அந்த அன்பால் எனக்கு கிடைத்தது. விருமாண்டி படம் தொடங்கி இன்றைக்கு சின்ன திரை, பெரிய திரை எல்லாவற்றிலும் நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். எந்த கல்லூரிக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த சிறப்பான ஆ நூலகம் மற்றும் அந்த லேப் எல்லாத்துக்கும் போயிட்டு வருவேன். எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கேன். எல்லா ஊர்களுக்கும் போயிருக்கேன். இன்னைக்கு சென்னை மாநகரத்தில ஆம் எஸ்ஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிக்கு வந்திருக்கிறேன். சகுந்தலாம்பாள் கலை அறிவியல் கல்லூரி. இதனுடைய ஆம் கல்லூரி வளாகத்துக்குள் நுழையிற போதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இவ்வளவு பசுமையா, இவ்வளவு அழகா இருக்குதே இந்த கல்லூரி அப்படின்னு நினச்சுட்டே வந்தேன். ஏன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கோ, ரஷ்யாவுல இருக்க மாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கோ போறபோதும், இப்படி ஒரு இது நம்ம ஊருக்கு வரணுமே அப்படின்னு நெனைப்பேன். அதெல்லாம் எப்போ வரப்போதோன்னு நெனச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா, இன்னைக்கு இங்க வந்த உடனே, நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கல்லூரி வளாகம் மட்டும் அ விஸ்காம் துறையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள பார்த்தேன். இந்த அடிப்படை தேவைகள் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டுடியோ. ஒரு பக்கம் டப்பிங்க்கு, ஒரு புறம் வந்து கிரீன் மேட்டோட இருக்கக்கூடிய அக்கஸ்டிக் ஸ்டுடியோ. அதேபோல அதுக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள், பேராசிரியர் பெருமக்கள், பயிலுகின்ற மாணவர்கள் எல்லாரையும் பார்த்தேன். இவை எல்லாவற்றையும் செய்து காட்டியிருக்கக்கூடிய என்னுடைய நிறுவனர் பெருமகனார் அ திரு வெங்கடேஸ்வர ராஜா அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்த நான் மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய பாடத்திட்டங்கள் வர்றப்ப, அதுக்குரிய செய்திகள தான் கொண்டு வருவாங்க. விஸ்காம் துறையில வழக்கமா அந்த கல்லூரி பெரிய கல்லூரி, இந்த கல்லூரி பெரிய கல்லூரிம்பாங்க. நானும் பல கல்லூரிகளுக்கு போயிருக்கேன். ஆனா நான் ரொம்ப வியப்படைஞ்சது மட்டுமல்ல, என் நண்பர் கமலஹாசன பார்க்குறப்பயும் கட்டாயமா சொல்லுவேன். நான் பார்த்த அந்த விஸ்காம் துறை மிக பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய துறை. ஏறத்தாழ ஒரு அ ரூ. 5,00,00,000 செலவுல ஒரு இத உருவாக்குறாங்கன்னு சொன்னா சாதாரணம் இல்ல. அ ஒரு ராமோஜி ராவ் ஸ்டுடியோவுக்கு போன மாரி எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. எங்க ஆந்திராவுல இருக்கிற ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய அந்த ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டிக்கு வந்தபோது, அதில போட்டிருப்பாங்க, "பணத்தோடு வாருங்கள், படத்தோட போங்கம்பாங்க." அது மாதிரி இங்க உள்ள வந்துட்டா, கதையோட வந்துட்டோம்னா, நடிக்கலாம், பேசலாம், எடிட் பண்ணலாம். அ போட்டு பார்க்கறதுக்கு ஸ்க்ரீனிங் இருக்குது, தியேட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வருங்காலத்தில் இந்த கல்லூரி ஒரு பல்கலைக்கழகமாக மாறுமானால், அப்போது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கே பெருமையாக அது பெருமையான கல்லூரியாக விளங்கும் என்பது என்னுடைய நல்ல ஒரு கனவு. நிச்சயமா அது நடைபெறும். அற்புதமான இந்த ஸ்டுடியோல என்னையும் ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பு தந்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறுவனர் பெருந்தகை, முதல்வர், தாளாளர் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள், விஸ்காம் துறை சார்ந்த அத்தனை பெருமக்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.